வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நசரேத் குழுமத்தில் மாணவ மாணவியர் கலந்து கொண்ட யூத் கான்ஃபரன்ஸ். ஃப்ளவர்ஸ் டேயை கொண்டாடிய நசரேத் அகாடமி காமராச நகர். நாற்பத்தி 8வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடிய ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. நசரேத் குழுமத்தில் மாணவ மாணவியர் கலந்து கொண்ட உலக சாதனைக்கான போதை விழிப்புணர்வு கூட்டம். ஆவடி கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கொண்டாடிய ஆண்டு விளையாட்டு விழா. இனி விரிவான செய்திகள். நசரேத் குழுமத்தில் மாணவ மாணவியர் கலந்து கொண்ட யூத் கான்ஃபரன்ஸ். ஜனநாயக நாடு உருவாக வழிவகுத்த குடியரசு தின நாளான 26/1/2024 அன்று நசரேத் குழுமத்தின் அனைத்து பள்ளிகளிலும் கொடியேற்றி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாளைய சமுதாய தூண்களான சாதிக்க துடிக்கும் இன்றைய தலைமுறையான மாணவர்களுக்கு ஆலோசனை கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல நசரேத் குழுமத்தின் நோக்கம். ஒழுக்கம், இறையன்பு, சமுதாய பொறுப்பு, இன்றைய பள்ளி மாணவர்களின் ஆட்கொள்ளியான மன அழுத்தம், தேர்வினை எந்த ஒரு பயமும் இன்றி எதிர்கொள்ளும் பாங்கு போன்ற பன்முகத்தன்மையினை மேம்படுத்த நசரேத் குழுமம் நல்வழிகாட்டும் நோக்கில் அண்ணா நகரில் நடந்த யூத் கான்ஃபரன்ஸில் மாணவ மாணவியர் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்திருந்தது. அதில் தி நசரேத் அகாடமி கோவில் பதாகை, காமராஜ் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, வீட்டு வசதி வாரியம் அனெக்ஸ் பள்ளி, கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி போன்ற நசரேத் குழுமத்தின் அனைத்து பள்ளிகளை சேர்ந்த 9, 10, 11, 12 வகுப்பில் பயிலும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். அங்கு மாணவர்களுக்கு எழுச்சியூட்டும் பாடல்கள், நடனங்கள், குறுநாடகம், மைக், ஆராதனை போன்றவையும் உளவியல் ரீதியான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. தி நசரேத் அகாடமியை சேர்ந்த மாணவிகள் துடிப்பூட்டும் நடன நிகழ்ச்சியை நசரேத் குழுமத்தின் சார்பில் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தேர்வை எதிர்கொள்ளும் திறனையும் தேவ ஆலோசனைகளையும் சகோதரர் சாமுவேல் பால் திலகரன், சகோதரர் ஜஸ்டின் சாமுவேல் அவர்களால் நேர்த்தியான முறையில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர்கள் நிறைவான மதிப்பெண்களை பெற தேவ ஆலோசனையும் ஆசையும் கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் மனநிறைவோடு மாணவர்கள் மாலை 4 மணியளவில் பள்ளிக்கு திரும்பினர். மனித நேயத்தையும் மனம் தளராது முன்னேறும் மாண்பையும் நசரேத் குழுமம் வளர்ப்பதை கண்டு பெற்றோர்கள் தங்கள் ஆதரவையும் மனநிறைவையும் வார்த்தைகளால் அன்று வெளிப்படுத்தி விடை பெற்றனர். ஃப்ளவர்ஸ் டேயை கொண்டாடிய நசரேத் அகாடமி காமராச நகர். ஆவடி காமராச நகர் தி நசரேத் அகாடமி பள்ளியில் ஃப்ளவர்ஸ் டே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடந்த 2/2/2024 அன்று LKG மற்றும் UKG மழலைகள் வண்ணப்பூக்கள் கொண்ட ஆடைகள் அணிந்து வந்திருந்தனர். மேலும் பள்ளி வளாகம் முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டது. அன்று கண்களுக்கு விருந்தளித்தது போன்றிருந்தது. பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களுக்கு மாணவர்கள் பூங்கொத்து கொடுத்து அன்றைய நாளை சிறப்பித்தனர். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பூக்களின் பெயர்கள், நிறங்கள், அதன் தன்மை ஆகியவற்றை விளக்கி கூறினர். மாணவர்களை பூக்களுடன் புகைப்படம் எடுத்து அன்றைய நாளை நிறைவு செய்தனர். I'm living in water. Lotus is the look like the sun. 48வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடிய ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் பிறந்த நாள் விழா 2/2/2024 அன்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் அனைவரும் கலந்து கொண்டனர். பள்ளி முதல்வர் வரவேற்புரை வழங்க இறை வணக்கத்துடன் விழா இனிதே தொடங்கியது. பிறந்த நாளை நினைவு கூறும் விதமாக திருமதி உமா மற்றும் திருமதி சாந்தகுமாரி
பள்ளியின் வளர்ச்சி நிலைகளையும் எட்டா கனியாய் விளங்கும் சாதனைகளையும் மாணவர்கள் அனைவரும் அறியும்படி சொற்பொழிவாற்றி சிறப்பித்தனர். விண்ணை தாண்டி வெற்றி என்னும் தலைப்பில் திருமதி ருக்மணி அவர்கள் பள்ளியை வழிநடத்தும் நிறுவனர் மற்றும் தாளாளர் திருமதி சந்திரா டேவிட் அவர்களின் உழைப்பின் மேன்மையையும் உதயமாகும் வரலாற்றில் நசரேத் பள்ளிக்கு மிக பெரிய பங்குண்டு என்பதையும் எடுத்து கூறினார். மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள், ஆசிரியர்களுக்கான லக்கி கார்னர், சிறப்பு பரிசுகள் போன்ற நிகழ்ச்சிகள் விழாவை மெருகேற்றின. கலை நிகழ்ச்சிகளை அடுத்து பள்ளியின் முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர் அனைவரும் கேக் வெட்டி பிறந்த நாளுக்கு அழகு சேர்த்தனர். தன்னம்பிக்கையுடன் வெற்றி நடை போடும் நசரேத் மெட்ரிக் பள்ளியின் பிறந்த நாள் விழா இறைவனின் அருளாசியுடன் முதல்வரின் ஜெபத்தோடும் இனிதே நிறைவு பெற்றது. நசரேத் குழுமத்தின் மாணவ மாணவியர் கலந்து கொண்ட உலக சாதனைக்கான போதை விழிப்புணர்வு கூட்டம் கடந்த 5/2/2024 திங்கட்கிழமை அன்று காலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்று உருவாக்கும் உலக சாதனைக்கான மாபெரும் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி கமிஷனர் அலுவலகத்திற்கு அருகில் உள்ள பாரட் மைதானத்தில் நடைபெற்றது. திருமுல்லைவாயில், திருநின்றவூர், ஆவடி, அம்பத்தூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 3600 பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் தலா 30 மாணவர்களையும் ஒவ்வொரு பொறுப்பாளரையும் பள்ளிக்கு வந்து ஒரு காவல்துறை ஆணையர் அழைத்து சென்றார். நமது நசரேத் குழுமத்திலிருந்து தி நசரேத் அகாடமி கோவில் பதாகை, கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, காமராசர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் வீட்டு வசதி வாரியம் அனெக்ஸ் போன்ற பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியருக்கும் பச்சை நிறத்தில் போதை வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்த டி-ஷர்ட், ஹெல்த் ட்ரிங்க்ஸ், கேப் கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு திரு கி சங்கர் ஆவடி காவல்துறை ஆணையர் வரவேற்புரை அளித்தார். திரு ஜே குமரகுருபரன் அரசு செயலாளர் பள்ளி கல்வித்துறை மற்றும் மருத்துவர் டி பிரபுசங்கர் திருவள்ளூர் போன்றோர் சிறப்புரை வழங்கினர். தங்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதைப் பொருட்களை பற்றியும், தனிமனித ஒழுக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் போதை புறக்கணிப்பு பற்றியும் சிறந்த விழிப்புணர்வு கூட்டமாக அன்றைய நிகழ்ச்சி காணப்பட்டது. இவற்றை கண்காணிக்கும் சிறந்த காவல்துறை ஆணையர்கள் ஆவடியில் மாணவர்களை கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் மாணவர்களுக்கு எந்நேரமும் உதவ காத்து கொண்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. சமுதாய நலனை கருத்தில் கொண்டு மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் இந்நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டதாக காவல்துறை ஆணையர்கள் தெரிவித்தனர். போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம் மற்றும் போதைப் பொருட்களை யாரையும் பயன்படுத்திவிட மாட்டோம் என்றும் மாணவர்கள் உறுதிமொழி கொண்டு பள்ளிக்கு திரும்பினர். ஆவடி கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கொண்டாடிய ஆண்டு விளையாட்டு விழா 3/2/2024 அன்று கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விளையாட்டு விழா. ஆவடி கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் செயலாளர் உயர் திரு என்ட்ரி மாரிஸ் அவர்கள் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழாவை தொடங்கி வைத்தார். தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கிய விளையாட்டு விழாவினை மேலும் சிறப்பிக்கும் வண்ணமாய் தலைமை விருந்தினர் திரு கே ராபின்சன் சார்லஸ் ராஜா அவர்கள் பள்ளியின் கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். அவர் தனது சிறப்பு உரையில் விளையாட்டில் சிறந்த மாணவராக திகழ பள்ளியில் மட்டுமல்லாது பெற்றோர்களுக்கும் உறுதுணையாக இருந்தால் விளையாட்டு திறனை மேலும் சிறப்புற வளர்த்துக் கொள்ளலாம் என்ற கருத்தை கூறினார். மேலும் விழாவின் சிறப்பு விருந்தினராக திரு ஆரோக்கிய அருண் பிரசாத் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. மழலையர் வகுப்பு மாணவ செல்வங்கள் கேலிச்சித்திர கதாபாத்திரங்களின் வேடங்கள் மற்றும் ஆசிரியர், மருத்துவர், வழக்கறிஞர், விஞ்ஞானிகள் என பல வேடங்களில் அணிவகுத்து வந்தது காண்பவர் கண்களை கொள்ளையடித்தது. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்கள் சாஃபயர், டாபாஸ், ரூபி, எமரால்ட் எனும் 4 வண்ணங்களில் அணிவகுத்து வந்த காட்சி விழாவினை அழகுற செய்தது. அணிவகுப்பினை தொடர்ந்து எம் பள்ளியின் திறமையான விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் ஜோதியை கைகளில் ஏந்தி வந்தனர். கண்கவரும் கலை நிகழ்ச்சியான 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்களின் பிம்பாம், ஹோப்ஸ், டஸ்டர், ஜாப்பனீஸ் ஃபேன் ஆகியவற்றை வைத்து மாஸ் ட்ரில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி அங்கு வந்திருந்த அத்தனை உள்ளங்களையும் கவர்ந்தது. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்களின்
வண்ணமயமான மாஸ்டில் அனைவரின் கண்களுக்கும் விருந்தளித்தது. கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பணமுடிப்பு மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வந்திருந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை முடித்தார். இறுதியாக ஆசிரியை ஜெயாம்பிகா நன்றி உரை கூற எம் பள்ளி மாணவர்களின் பேண்ட் வாத்திய குழுவினர் நாட்டுப்பண் இசைக்க இனிதே விளையாட்டு விழா நிறைவு பெற்றது. An encouragement to carry on with this mega show. So I thank everybody. I thank the teachers. Thank everybody who made this a wonderful show. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நர்சேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.